அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் 56. அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது. நான் ராவணன் பேசுகிறேன். ராவணனுக்கும் அவனது மனைவி மண்டோதரிக்கும் உரையாடல் நடக்கின்றது. மண்டோதரி பேசுகிறாள். உங்களுடைய அரசியல் பேச்சை மக்களை முட்டாளாக்குவதற்கு பாதுகாத்து வையுங்கள். இந்த யுத்தத்தை நீங்கள் உங்கள் சுயநல காரணங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மண்டோதரி, இதே இளவரசன்தான் என்னுடைய சகோதரியை அவமானப்படுத்தி அவளது உருவத்தை உருக்குலைத்தான் என்பதை நீ மறந்து கொண்டிருக்கிறாய். அவன் செய்த காரியத்தை நான் அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என்று நீ கூறுகிறாயா? நீங்கள் விதவையாக்கிய அதே சகோதரி. போதும், நிறுத்து. பெண்களுக்கு இந்த யுத்தத்தை பற்றி என்ன புரியும்? ராவணா, எனக்கு நன்றாகவே புரிகிறது. உங்களுடைய உன்னதமான முகத்தை உங்களுடைய முட்டாள்தனமான குடிமக்களுக்காக பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசைகளுக்கு அடிமையாகியுள்ள ஒரு விலங்கு. நீங்கள் யாரையும் மதிக்காதவர், அகங்காரம் படைத்தவர், காம வெறி கொண்டவர், சாமான்யமான அசுரர்களை தாக்குகின்ற மூட நம்பிக்கைகளால் பாதிக்கப்படாதவர் நீங்கள் என்று மக்களிடம் நீங்கள் உங்களை வெளிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறீர்கள். ஆனால் உங்கள் இதயத்தில் தெருவில் போகின்ற எவர் ஒருவரையும் போலவே நீங்களும் மூட நம்பிக்கைகளை கடைபிடிக்கிறீர்கள். அவர்களைப் போலவே நீங்களும் பயப்படுகிறீர்கள். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றிய போது ஜனகனிடமிருந்து நம்முடைய மகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதிலிருந்து எது உங்களை தடுத்து நிறுத்தியது? நம்முடைய மகள் திரும்பி வந்தால் அழிவையும் அவள் தன்னுடன் அழைத்து வந்து அசுரர்களின் கனவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள் என்று நீங்கள் பயந்தீர்கள். எனவே ஒரு தாயின் அன்பு அவளுக்கு கிடைக்காமல் தடுத்து விட்டீர்கள். ஒரு தந்தையின் அன்பையும் அவளுக்கு நீங்கள் மறுத்தீர்கள். நீங்கள் அதிகார போதையில் இருந்தீர்கள். உங்கள் குடும்பத்தாரை விட உங்கள் மகுடத்தை நீங்கள் அதிகமாக நேசித்தீர்கள். ஜோதிட கணிப்பு குறித்து நீங்கள் பயந்தீர்கள். ஆனால் சூர்ப்பனகையின் உருவம் உருக்குலைக்கப்பட்ட போது அது உங்களுடைய கர்வத்திற்கு ஒரு பெரும் சாட்டையடியாக இருந்தது. எனவே உங்களுடைய மகளை அவளது கணவனிடமிருந்து திருடுவதென்று நீங்கள் தீர்மானித்தீர்கள். வெட்கக்கேடு. அவள் நம் மகளாக இருந்தாலும் கூட ராமனிடமிருந்து அவளை திருடுவதற்கு பதிலாக நீங்கள் அவனை எதிர்த்து சண்டையிட்டிருக்க வேண்டும். இப்போது எதிரி நம் வாசலில் நிற்கிறான். ஜோதிட கணிப்புகள் உண்மையாகவிருக்கின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முட்டாள்தனமான கர்வத்தையும் அகங்காரத்தையும் பிடிவாதமாக கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முதலில் ஓர் அரசன், பிறகுதான் ஒரு தந்தை என்பதை மறந்துவிட்டீர்கள். இதுவரை மௌனமாக இருந்து உங்களுடைய ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் நான் துன்புற்று வந்திருக்கிறேன். நீங்கள் என்னுடைய வேலைக்காரியை கற்பழித்து அவளை கருவுற செய்தபோது நான் மௌனமாக இருந்தேன். நீங்கள் அந்த பிராமண பெண்ணுடன் கொஞ்சி குலவிக் கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட போது நான் மௌனமாக இருந்தேன். உங்கள் தூக்கத்தில் வேதவதியின் பெயரை நீங்கள் முணுமுணுத்ததை நான் கேட்டபோது நான் மௌனமாக இருந்தேன். நெடுங்காலம் என்னை தனியாக விட்டுவிட்டு உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதிலும் கொடூரமான யுத்தங்களை புரிவதிலும் தொலைதூர நாடுகளில் நீண்ட படையெடுப்புகளை மேற்கொள்வதிலும் நீங்கள் மும்முரமாக இருந்தபோது நான் மௌனத்தில் வாழ்ந்து வந்துள்ளேன். உங்களைப் போன்ற முட்டாள்கள் இந்த பூமிக்கு சிவப்பு வண்ணம் தீட்டிய போது மற்ற பெண்களைப் போலவே நானும் மௌனமாக இருந்தேன். நீங்கள் எங்களை எந்த நிலைமைக்கு கூட்டி வந்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். என் அன்புக்குரிய கணவனே, இந்த ஒரு முறை மட்டும் நான் கூறுவதை காது கொடுத்து கேளுங்கள். சீதையை அவளுடைய கணவனிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். முட்டாள் பெண்ணே, உன் வாயை மூடு என்று நான் விடித்தேன். நீ அளவுக்கு அதிகமாக பேசுகிறாய். அதற்கு மேல் என்ன கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. சாலையில் நான் தனியே நின்று கொண்டிருந்தது போல உணர்ந்தேன். எனக்குள் ஆழமாக புதைந்து கிடந்த எண்ணங்கள் அனைத்தும் இப்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருந்தன. ஆனால் அவை இனிமையானவையாக இருக்கவில்லை. ராவணா, சீதையை ராமனிடம் திருப்பி அனுப்புவது குறித்த எண்ணம் எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நினைக்கிறீர்களா? நம் மகளை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்.
நான் உங்களை இழக்க விரும்பவில்லை. ராவணா, நாம் இந்த யுத்தத்தில் நிச்சயமாக தோற்கப் போகிறோம். இலங்கைக்கு அவளை நீங்கள் அழைத்து வந்த கணமே, அவளுக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் நான் பயந்தேன். அவளை தனது கணவனிடம் நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடிவதற்குள் நீங்கள் இந்த யுத்தத்தை துவக்கிவிட்டீர்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பெண்களாகிய எங்களின் துயரத்தை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்துள்ளீர்களா? நான் ஒரு மகனை இழந்திருக்கிறேன். ஆனால் தங்களுடைய மகன்களையும் கணவன்களையும் தந்தையரையும் சகோதரர்களையும் மட்டுமின்றி தங்களுடைய வீடுகளையும் தங்கள் கௌரவத்தையும் பெருமிதத்தையும் இழந்துள்ள பரிதாபகரமான பெண்களில் வெறுமனே நானும் ஒருத்தி. உங்கள் எதிரிகள் எனக்கு என்ன கொடுமையை செய்தனர் என்று உங்களுக்கு தெரியும். பதிலுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் யுத்த களத்திற்காவது போனீர்களா? இல்லை. நீங்கள் உங்கள் மகனையும் உங்கள் சகோதரனையும் உங்கள் நண்பர்கள் மற்றும் மந்திரிகளையும் அனுப்பி வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு கோழையைப் போல இங்கே ஒளிந்து கொண்டீர். வாயை மூடு. நான் அவளுடைய தொண்டையை பிடித்தேன். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? என்னை கொல்லுங்கள். வெறுப்பில் நான் அவளை கீழே தள்ளிவிட்டு அந்த அறையை விட்டு புயலென வெளியேறினேன். ஆற்ற முடியாத கோபம் என்னுள் குமுறியது. நான் பயனற்றவனாக உணர்ந்தேன். நான் என்னையும் அறியாமல் சீதை அமர்ந்திருந்த அசோக மரத்தை நோக்கி திரும்பினேன். குனிந்து உட்கார்ந்திருந்த அந்த உருவத்தை இருட்டில் என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு சிறிய எண்ணெய் விளக்கிலிருந்து லேசான வெளிச்சம் வந்தது. நான் அவளுக்கு அருகே சென்றபோது அவள் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பிறகு வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டாள். நான் அவளை தொட்டு பாசத்தோடு அவளை கட்டி அணைத்து, மகளே, நான் உனக்காக எவ்வளவு தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார் என்று கூற விரும்பினேன். ஆனால் எனக்குள் இருந்து ஏதோ ஒன்று என்னை தடுத்து நிறுத்தியது. என் மகளிடம் பேசுவதற்கான துணிச்சலை வரவழைத்துக் கொள்ள முயற்சித்து நான் நெடுநேரம் அங்கு நின்றேன். அப்போது எனக்கே சரியாக கேட்காத ஒரு குரலில் மகளே என்று நான் அழைத்தேன். சிறிது நேரம் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவளை மீண்டும் ஒருமுறை அழைப்பதற்கு எனக்கு துணிச்சல் இருக்கவில்லை. அப்போது அவளுடைய உடல் நடுங்கிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அவளுடைய லேசான தேம்பல்கள் என் காதுகளில் விழுந்தன. சீதை, நீ என் மகள். என் வாழ்வில் எது ஒன்றையும் விட என் மனைவியை நான் அதிகமாக நேசித்தேன். ஆனால் இப்போது என் மீது நான் கொண்டுள்ள நேசத்தை விட அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன். அவளுடைய தேம்பல் ஒலியைத் தவிர வேறு எதுவும் எனக்கு கேட்கவில்லை. பேச்சை எவ்வாறு தொடர்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும், இலங்கையின் இளவரசியாக நீ உன் தந்தையுடன் இங்கேயே தங்கிவிடுவாயா? நீ விரும்பினால் நான் ஒரு சமரச ஒப்பந்தம் செய்ய ஏற்பாடு செய்கிறேன். ராமன் உனக்கு ஒரு கணவனாக இருக்க தகுதியற்றவன். நீ எப்போதும் உன் தந்தையுடனேயே இருந்துவிடு என்று கூறினேன். அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவள் என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை. தயவு செய்து உன் கணவனுடன் போகாதே. அவன் ஒரு காட்டு மிராண்டி. அவள் கோபத்துடன் திரும்பி என்னை பார்த்து, நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனது சட்டபூர்வமான கணவர் என்று கூறினாள். அவள் திடீரென்று கோபத்தை வெளிக்காட்டியதைக் கண்டு நான் திகைத்தேன். அவளிடம் என்ன கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கடைசியாக ஒரு முறை முயற்சித்தேன். சீதை, நான் உன்னுடைய தந்தை. நான் அரசன் ஜனகன்தான் என் தந்தை. ராமபிரான் என் கணவர். நான் நிராதரவாக அங்கு நின்றேன். நான் அங்கிருந்து திரும்பிய போது வலி என் ஆன்மாவை அரித்தது. சிற்றப்பா திரிசடை அங்கு இருந்ததை அப்போதுதான் நான் கவனித்தேன். அவளை இப்போது நான் எதிர்கொள்ள விரும்பவில்லை. அவள் தன் தந்தையை பற்றி கேள்விப்பட்டிருந்திருப்பாள். சிற்றப்பா, இன்று என் தந்தை ஒரு துணிச்சலான அசுர வீரனைப் போல சண்டையிட்டாரா என்று அவள் கேட்டாள். திரிசடை, உன் தகப்பன். உனக்காக நான் வருந்துகிறேன். அவளிடம் கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் என்னிடம் இருக்கவில்லை. என் தந்தை மதுவுக்கு அடிமையாவதற்கு முன்பு எப்போதுமே ஒரு மாபெரும் வீரனாக இருந்திருந்ததாகவும் உங்களை விடவும் மிகச் சிறந்தவராக இருந்திருந்ததாகவும் என் தாயாரிடமிருந்து நான் கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் நான் வளர்ந்து வந்த காலத்தில் அவர் ஏற்கனவே தன் வாழ்க்கையை வீணாக்கி இருந்தார்.
ஒரு குடிகாரனின் மகள் என்ற முத்திரையோடு வளர்வது எனக்கு அவ்வளவு சுலபமானதாக இருக்கவில்லை. அவர் தன் குடிப்பழக்கத்தை கைவிட்டுவிட்டு என்னுடைய தோழிகளின் தந்தையரைப் போல இயல்பானவராக இருக்க மாட்டாரா என்று நான் மிகவும் ஏங்கினேன். நான் அவரை வெறுத்தேன். ஆனால் இப்போது, திரிசடை, உன் தந்தை ஒரு துணிச்சலான ஆண்மகன், பலரையும் விட மிகச் சிறந்தவன் என்று நான் கூறிக்கொண்டிருந்தபோது அவள் என் தோளின் மீது சாய்ந்து அழத் தொடங்கினாள். அவளை நான் ஆறுதலாக அணைத்து கொண்டேன். அப்போது இருட்டாக இருந்ததாலும் அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்ததை பார்ப்பதற்கு அங்கு யாரும் இல்லாததாலும் நானும் அழுதேன். கௌரவத்தாலும் பெருமிதத்தாலும் இவ்வளவு துயரங்களை ஏற்படுத்த முடியுமா என்று நான் வியந்தேன். துயரம் நிறைந்த இந்த யுத்தம், மகிழ்ச்சி இழந்த இந்த வாழ்க்கை, வீர பிரதாபத்திற்கும் வன்முறைக்கும் புகழாரம் சூட்டுதல் போன்ற அனைத்தும் எனக்கு வெறுப்பூட்டின. சுய பச்சாதாபத்தில் மூழ்கி கிடந்த என்னை மூச்சிறைக்க என்னிடம் ஓடிவந்த ஒரு தூதுவனின் குரல் விழித்தெழச் செய்தது. அதன் பிறகு நடந்த அனைத்துமே அர்த்தமற்றவையாக இருந்தன. இனி எதுவுமே முக்கியமாக இருக்கவில்லை. கால சக்கரத்தில் நான் ஒரு சக்கர பல்லாக ஆகியிருந்தேன். யாரோ ஒருவன் மகத்துவத்தையும் தெய்வீக நிலையையும் அடைவதற்கு அவன் ஏறிச் சென்ற ஒரு படிக்கல்லாக நான் ஆனேன். அதன் பிறகு ராமனின் வீரமிக்க இதிகாசத்தில் நான் ஒரு சிறு கதாபாத்திரமாக ஆனேன். அக்கணத்தில் எல்லாமே மாறியது. அரசே என்று படபடப்புடன் அழைத்த அந்த பரிதாபகரமான தூதுவனுக்கு வியர்த்து கொட்டியது. அவனுடைய முகத்தை நான் ஏறிட்டு பார்த்தபோது நான் நிலை தடுமாறினேன். என்னுள் இருந்த இரத்தம் முழுவதும் வடிந்து வெளியேறியது. அரசே, இளவரசன் மேகநாதனுக்கு ஏதோ நடந்துள்ளது என்று கூறிவிட்டு நிலத்தை வெறித்து பார்த்தபடி அவன் நின்றான். நான் திரிசடையை விலக்கி தள்ளிவிட்டு அந்த தூதுவனை தாண்டி ஓடினேன். அவன் எனக்கு பின்னால் ஓடி வந்தான். அவன் எங்கே, என்ன நிகழ்ந்தது என்று கேட்ட நான் அந்த தூதுவனின் பதிலுக்காக காத்திருக்கவில்லை. ஏதோ மோசமான ஒன்று நடந்திருந்ததாக நான் பயந்தேன். ஆனால் என் மனதில் அதை மறுத்து கொண்டே இருந்தேன். நான் காவலர் சாவடியை விரைவாக கடந்து சென்று ஒரு குதிரையை பற்றினேன். கோட்டை கதவுகள் திறந்தன. நான் ஒரு பைத்தியக்காரனைப் போல மலை கோட்டையை நோக்கி விரைந்தேன். என் நகரம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்ததை நான் திரும்பி பார்த்தேன். ஆனால் அதை நான் நின்று கவனிக்கவில்லை. என் நகரம் எரியட்டும், ஒட்டுமொத்த மனித குலமும் அழியட்டும். என் மகன் எங்கே? மேகநாதா, சிவபெருமானே, என் மகனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று என் மனம் அலைப்பாய்ந்தது. வாயில் நுரை ஒழுகிக் கொண்டிருந்த அந்த குதிரையின் பிசுபிசுப்பான வியர்வையை என்னால் நுகர முடிந்தது. ஆனாலும் நான் மிகவும் மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்தது போல எனக்கு தோன்றியது. நான் கோட்டையை நெருங்கிய போது அதன் கதவுகள் அகலமாக திறந்து கிடந்ததையும், வெட்டி சாய்க்கப்பட்டிருந்த வீரர்கள் தங்கள் சொந்த இரத்தத்தில் உயிரற்று கிடந்ததையும் என்னால் பார்க்க முடிந்தது. கோட்டை மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது. நான் குதிரையை விட்டு கீழே இறங்கி அரண்மனையை நோக்கி நடந்தேன். நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. அங்கு எனக்கு என்ன காத்திருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனாலும் தலைகளற்று கிடந்த உடல்களையும், கைகால்களற்ற முண்டங்களையும், இரத்தக்கரை படிந்த சுவர்களையும் கடந்து நடந்து சென்றேன். அரசே, அந்த குரல் என்னை திடுக்கிட செய்தது. எனது நிதியமைச்சரும் கோட்டை காவலருமான ஜம்புமாலி தன் முதுகை ஒரு தூணின் மீது சாய்த்து தரையில் உட்கார்ந்திருந்தான். இரத்தத்தில் குளித்திருந்த அந்த முதியவன் எழுந்து நிற்க முயற்சித்தான். என்ன பதில் வரும் என்று தெரிந்திருந்தும், மேகநாதன் எங்கே என்று நான் கேட்டேன். என் மகன் வழக்கமாக பிரார்த்தனை செய்த அறையை அவன் சுட்டிக்காட்டினான். நடராஜரின் ஒரு பெரிய சிலை அந்த அறையில் இருந்தது. அதன் முன்னால் தான் என் மகன் பிரார்த்தனை செய்வது வழக்கம். என் மனதில் ஒரு லேசான நம்பிக்கை சிறகடித்தது. மேகநாதா, மேகநாதா, என் மகனே என்று நான் கூப்பிட்டேன். திருட்டு மொழி முழித்துக்கொண்டு அவன் என்னை நோக்கி ஓடி வருவான் என்று நான் எதிர்பார்த்தேன். நடுங்கிய கைகளுடன் நான் அந்த அறையின் கதவை தள்ளி திறந்தேன். அங்கு என் மகன் இறந்து கிடந்தான். நான் நிலைகுலைந்து தரையில் விழுந்தேன். அந்த கொடூரமான காட்சியை நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனாலும் அது வினோதமாக என்னை ஈர்த்தது. மேகநாதனின் தலை அவன் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டு சிவனின் காலடியில் வைக்கப்பட்டிருந்தது. 4 அம்புகள் அவனது முதுகை துளைத்திருந்தன.
தன்னை சுற்றி என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை என் மகன் உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே அவன் இறந்திருந்தான் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. பின்னால் இருந்து அவன் தாக்கப்பட்டிருந்தான். அவன் இறந்து கீழே விழுந்த பிறகு அவர்கள் அவனை கூறு போட்டிருந்தனர். லட்சுமணன் தான் கோட்டைக்குள் அத்துமீறி நுழைந்தான். அவர்கள் சுமார் 40 பேர் வந்தனர். அவர்கள் எப்படி வந்து கோட்டைக்குள் நுழைந்தனர் என்பதோ, இளவரசன் இங்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பதோ யாருக்கும் தெரியவில்லை என்று கூறிய ஜம்புமாலி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அழுதான். இளவரசன் இங்கே வந்தபோது மிகுந்த வருத்தத்துடன் இருந்தான். யுத்தத்தில் தான் தோற்றுவிட்டு இருந்ததாகவும் தனது சித்தப்பாவின் மரணத்திற்கு தானே பொறுப்பு என்றும் அவன் என்னிடம் கூறினான். அவன் பிரார்த்தனை செய்ய விரும்பினான். ஆனால் அவன் இப்போது எப்படி கிடைக்கிறான்? அவனுடன் இருந்த இன்னொருவன் எங்கே? நான் கிட்டத்தட்ட உணர்ச்சியற்று போயிருந்தேன். அவனும் கொல்லப்பட்டிருக்கலாம். அவனது உடல் வெளியே எங்கேனும் கிடக்கக்கூடும். எல்லோரையுமே அவர்கள் கொன்றுவிட்டனர். எனக்கு வயதாகிவிட்டதாலோ என்னவோ என்னை மட்டும் அவர்கள் விட்டு வைத்துள்ளனர். அந்த பெரிய நடராஜர் சிலைக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு சிறு அசைவு என் கவனத்தை கவர்ந்தது. ஆனால் அங்கு செல்வதற்கான துணிச்சல் எனக்கு இருக்கவில்லை. ஏனெனில் நான் அங்கு செல்வதற்கு என்னுடைய மகனின் உடலை தாண்டி சென்றாக வேண்டியிருந்தது. ஒரு பெரிய கரிய உருவம் அந்த சிலையை பிடித்து மெதுவாக எழுந்தது. அதிகாயன். அவனது உடல் இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தது. அவன் எங்களிடம் நடந்து வர முயன்றான். அவன் மேகநாதனை கண்டபோது ஒரு பரிதாபகரமான ஓலம் அவனுடைய உதடுகளில் இருந்து எழுந்தது. அவன் என்னை உணர்ச்சியற்று பார்த்துவிட்டு பிறகு ஜம்புமாலியை பார்த்தான். அதிகாயனின் முகம் கோபத்தால் கொப்பளித்தது. நான் என்னுடைய வயதான மந்திரியை பார்த்தேன். அவன் வெளிரி போயிருந்தான். அவன் அங்கிருந்து ஓடிய போது அதிகாயன் தன்னால் முடிந்த அளவுக்கு வேகமாக ஜம்புமாலியை நோக்கி ஓடினான். ஜம்புமாலி மேலும் ஓடுவதற்கு முன் நான் அவனுடைய கைகளை பிடித்து அவனை தடுத்து நிறுத்தினேன். ஆனால் எங்களை நெருங்குவதற்கு முன்பே அதிகாயன் நிலை குலைந்து முகம் குப்புற தரையில் விழுந்தான். அவன் மீண்டும் ஒருமுறை எழுந்திருக்க முயன்றான். ஆனால் மறுபடியும் கீழே விழுந்தான். ஜம்புமாலி என்னை கடந்து ஓட முடியாத விதத்தில் எதிரில் இருந்த ஒரு மூலையை நோக்கி நான் அவனை தள்ளினேன். அவன் பயத்தில் நடுங்கியபடி அந்த மூலையில் உட்கார்ந்தான். நான் அதிகாயனை நெருங்கி அவனது முகத்தை என்னை நோக்கி திருப்பினேன். அவன்தான், ஜம்புமாலிதான் கதவுகளை திறந்தான். நான் இளவரசனை காப்பாற்ற முயன்றேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் முடியவில்லை. நான் முயற்சித்தேன். உண்மையிலேயே முயற்சித்தேன். லட்சுமணன் வந்திருந்தான். ஜம்புமாலி அவர்களை இங்கு வழிநடத்தி கூட்டி வந்தான். நான் வெளியே இருந்தேன். அதை பார்த்தேன். இளவரசர் தனியாக இருக்க விரும்பினார். எனவே நான் அவரை விட்டுவிட்டு கதவருகே வெளியே காத்திருந்தேன். நான் திரும்பி வந்தபோது லட்சுமணன் இளவரசனின் உடலின் மேலே நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். நான் சண்டையிட்டேன். ஆனால் அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். நான் முயற்சித்தேன். என்னால் முடியவில்லை. அவனுடைய உயிர் வேகமாக வெளியேறிக் கொண்டிருந்தது. நான் அவனை தூக்க முயன்றேன். ஆனால் அவனுடைய பருத்த உடலை தூக்குவது கடினமாக இருந்தது. என்னுடைய தகாத உறவினால் எனக்கு பிறந்த என் மகன் என் கைகளில் மெதுவாக இறந்து போனதை நான் கண்டேன். நான் அவனை மென்மையாக தரையில் கிடத்தினேன். நான் பெருங்குரலெடுத்து அழ விரும்பினேன். ஆனால் மெல்ல எழுந்து நின்றேன். ஜம்புமாலி ஓர் எலியைப் போல நடுங்கிக் கொண்டு அந்த மூலையில் உட்கார்ந்திருந்தான். நான் அவன் அருகே சென்று அவனுடைய கால்களுக்கு இடையில் எட்டி மிதித்தேன். அவன் என் பாதங்களை பிடித்து கொண்டு அலறினான். அரசே, கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்று அவன் கீச்சிட்டான். நான் என்னுடைய குத்துவாளை எடுத்து மெல்ல மெல்ல அவனை கூறு போட்டேன். இப்போது எனக்கு ஏகப்பட்ட நேரம் இருந்தது. நான் அவனுடைய கண்களில் இருந்து துவக்கி கீழ் நோக்கி செயல்பட்டேன். அந்த வேலையை நான் மிகவும் ரசித்தேன். அவனது அலறல்கள் எனது காதுகளுக்கு இனிய இசையாக இருந்தது. நூலின் அடுத்த அத்தியாயம் 57. தியாகிகளின் இறுதி சடங்கு. நான் பத்ரன் பேசுகிறேன். நான் எந்த செய்தியை குறித்து மிகவும் பயந்து போயிருந்தேனோ அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அரண்மனையை நோக்கி நான் விரைந்தேன். அப்போது அதிகாலை நேரம். இறுதியில் அது முடிந்துவிட்டது. என் முட்டாள் மகன் இளவரசனோடு சேர்ந்து
தானும் கொல்லப்பட்டிருந்தான். என்றேனும் ஒரு நாள் இது நிகழத்தான் போகிறது என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் அது குறித்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு தந்தை தன் மகன் மீது கொண்டிருக்கும் அன்பு எப்போதுமே ஒருதலை பட்சமானதுதான். நான் அரண்மனையை அடைந்தபோது என் நெஞ்சிலடித்துக் கொண்டு கதறி அழுதேன். தெருவில் புரண்டேன். என் வேதனையை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இளவரசனுக்காக என் மகன் கொல்லப்பட்டிருந்ததாக காது கொடுத்து கேட்ட எவர் ஒருவரிடமும் நான் புலம்பினேன். ஆனால் யாரும் அதில் அக்கறை காட்டவில்லை. அவர்கள் அனைவருமே இளவரசனின் மரணம் குறித்து துக்கம் அனுசரிப்பதற்கும் ஒரு பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கை கண்டு களிப்பதற்கும் விரைந்து கொண்டிருந்தனர். தெருவின் 2 பக்கங்களிலும் ஒரு பெரிய கூட்டம் திரண்டிருந்தது. இன்று ஏன் யுத்தம் நடைபெறவில்லை என்று நான் யோசித்தேன். யுத்தம் இப்போது வழக்கமாகி இருந்ததால் யுத்தம் இல்லாத ஒரு நாள் வினோதமானதாக தோன்றியது. அரண்மனைக்குள் நுழைய அவர்கள் என்னை அனுமதிக்கவில்லை. நான் அவர்களிடம் கெஞ்சினேன். அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தேன். ஆனால் அந்த காவலாளிகள் வழக்கத்தை விட இன்று அதிக கராராக இருந்தனர். அவர்கள் என்னை விலக்கி தள்ளினர். என் மகன் கொல்லப்பட்டிருக்கிறான். இளவரசனுக்காக என் மகன் கொல்லப்பட்டிருக்கிறான். என் மகன். தீயவனே, வழியை விட்டு விலகு என்று ஒரு காவலாளி என்னை பார்த்து கத்திவிட்டு என்னை வேகமாக தள்ளியதில் நான் நிலை தடுமாறி முகம் குப்புற கீழே விழுந்தேன். ஆனால் நான் கோபத்தோடு எழுந்தேன். என் மகன் இந்த நாட்டிற்கு தன் உயிரை தியாகம் செய்திருந்தான். ஒரு தியாகியின் தந்தை என்ற முறையில் என்னை மரியாதையுடன் நடத்துவதற்கு பதிலாக அவர்கள் என்னை ஒரு பிச்சைக்காரனைப் போல நடத்தி கொண்டிருந்தனர். தயவு செய்து என்னை உள்ளே போக அனுமதியுங்கள். முட்டாளே, இளவரசனின் உடலை சுமந்து வருகின்ற பாடை சுபேல மலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மூர்க்கத்தனமாக இருந்த காவலர்களில் ஒருவன் என்னை ஒரு பக்கமாக தள்ளினான். நான் வேறு வழியின்றி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவாறு நின்றேன். யாரும் என் பேச்சுக்கு செவிசாய்க்கவில்லை. என் மகன் இறந்து போயிருந்தான். அது குறித்து யாரும் எள்ளளவு கூட பரிதாபமோ அல்லது அனுதாபமோ காட்டவில்லை. நேரம் செல்ல செல்ல என் கோபம் அதிகரித்தது. ராவணனையும் என்னால் நினைத்து பார்க்க முடிந்த அனைவரையும் நான் சபித்தேன். சிறிது நேரம் எல்லோரும் என்னை உதாசீனப்படுத்தினர். ஆனால் சற்று நேரம் கழித்து ஒரு காவலாளி என்னை நோக்கி நடந்து வந்து என் முகத்தின் மீது ஓங்கி அறைந்தான். நான் தலை சுற்றி அருகிலிருந்த ஓடைக்குள் விழுந்தேன். எழுந்திருப்பதற்கான ஆற்றலோ அல்லது விருப்பமோ இல்லாமல் முனகிக் கொண்டே நான் அங்கு விழுந்து கிடந்தேன். தூரத்தில் ரத சக்கரங்களின் சத்தம் கேட்டபோது நான் அந்த ஓடைக்குள் இருந்து தட்டு தடுமாறி எழுந்து வெளியே வந்தேன். கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு நான் முன்னால் செல்ல முயற்சித்த போது மக்கள் என்னை பிடித்து தள்ளினர். ரதம் கோட்டையை நெருங்கிய போது ஒரு பெரிய கூட்டம் முண்டியடித்துக் கொண்டும் இடித்து தள்ளிக்கொண்டும் கோஷமிட்டு கொண்டும் இருந்தது. அவர்கள் தங்கள் வருத்தத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருந்தனர். இறந்தவர்களின் உடல்களை சுமந்து வந்த பாடைகள் அரண்மனைக்குள் மெதுவாக கொண்டு செல்லப்பட்ட போது கூட்டத்திலிருந்து ஒப்பாரிகள் எழுந்தன. உரத்த குரலில் ஒப்பாரி வைப்பதற்கு மக்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டனர். இறந்தவர்களின் உடல்களின் மீது மலர்கள் எரியப்பட்டன. இளவரசன் மேகநந்தனுக்காக எல்லோரும் அழுதனர். என் மகன் இறந்து போயிருந்தான். ஆனால் இந்த மக்கள் இதை ஒரு கண்காட்சியாக ஆக்கிக் கொண்டிருந்தனர் என்று நான் கோபம் கொண்டேன். ஊர்வலத்தின் முன்னால் வந்து கொண்டிருந்த ரதத்தில் ராவணன் தன் தலையை குனிந்து உட்கார்ந்திருந்தார். அவரது மடியில் மேகநாதனின் உடல் கிடந்தது. அமைதியான கண்ணீரும் வியர்வையும் அரசனின் முகத்திலிருந்து வழிந்து அவரது அன்புக்குரிய மகனின் முகத்தின் மீது விழுந்தது. இளவரசனின் முகம் இரத்தம் தோய்ந்தும் விகாரமாகவும் இருந்தது. மரணம் அவனது இளமை மற்றும் அழகு முழுவதையும் அவனிடமிருந்து பறித்திருந்தது. அவர்கள் என்னை நெருங்கிய போது என் இதயம் படபடவென்று துடித்தது. என் மகன் அதிகாயன் எங்கே என்று என் மனம் தத்தளித்தது. ஊர்வலம் அரண்மனையை நெருங்க நெருங்க கூட்டத்தினர் நிலை கொள்ளாமல் தவித்தனர். நான் எனக்கு முன்னால் இருந்தவர்களை தள்ளினேன். ஆனால் அவர்கள் என்னை மீண்டும் பின்னால் தள்ளினார்கள். ராஜ ரதத்தை தொடர்ந்து காளை மாட்டு வண்டிகள் பல வந்ததை நான் பார்த்தேன். முக்கியமற்ற வீரர்கள் பலரின் உயிரற்ற உடல்கள் அவற்றில் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதிகாயன் அவற்றில் ஏதேனும் ஒரு வண்டியில் கிடக்கக்கூடும். பலர் அந்த வண்டிகளுக்கு பின்னால் ஓடினார்கள்.
அவர்களில் சிலர் இதயத்தை உருக்கும் அளவுக்கு ஒப்பாரி வைத்தனர். நானும் அவர்களோடு சேர்ந்து ஓடினேன். நான் கடைசி வண்டியை அடைந்தபோது நான் பெரிதாக மூச்சிரைத்துக் கொண்டிருந்தேன். காய்கறி மூட்டைகள் வண்டிகளுக்குள் தூக்கி எறியப்படுவது போல கொல்லப்பட்ட வீரர்களின் தளர்வான உடல்கள் வண்டிகளுக்குள் எறியப்பட்டிருந்தன. இரத்தம் ஒழுகி தெருவில் ஒரு நீண்ட சுவடை ஏற்படுத்தியிருந்தது. மரணம் எய்தியிருந்த மனிதர்களின் சதைகளை கொத்துவதற்காக காகங்கள் வஞ்சகமாக அந்த மாட்டு வண்டிகளின் மீது வந்து அமர்ந்தன. மரணம் மலிவானதாக இருந்தது. ஆனால் என் மகன் இறந்து போயிருந்தான். அவனுடைய உடல் எங்கே? அவனை கொண்டுவர அவர்கள் மறந்துவிட்டார்களா என்று நான் துடியாய் துடித்தேன். என் மகனை அந்த குவியல்களில் நான் தேடினேன். ஆனால் இறந்து போன அனைவரும் ஒரே மாதிரி தோன்றினர். என் பார்வை மங்கியது. என் மகன் ஏன் நான் கூறியதை காது கொடுத்து கேட்காமல் போனான் என்று நான் மனம் நொந்தேன். அவனுடைய சகவாசம் மோசமானதாக இருந்தது. நான் நெடுங்காலத்திற்கு முன்பே இலங்கையை விட்டு சென்றிருக்க வேண்டும். பூரண நதிக்கரையிலிருந்த எனது சிறிய கிராமத்திற்கு நான் சென்றிருக்க வேண்டும். நான் ஏன் இங்கு தங்கினேன்? இவ்வுலகில் இருந்த ராவணன்கள் உடனும் ராமன்கள் உடனும் எனக்கு என்ன உறவு? அவர்களும் அவர்களுடைய யுத்தங்களும் அவர்களுடைய தலைவலி. ராவணன் என் மனைவியை சீரழித்து எனக்கு ஒரு மகனை கொடுத்திருந்தார். பிறகு நான் என் மகனை நேசிக்க கற்றுக்கொண்டபோது அவனை என்னிடமிருந்து பறித்து கொண்டார். என் மகனின் இழப்பு குறித்தும் என் வாழ்க்கையில் நான் மிகவும் மதித்த அனைத்தையும் குறித்தும் யார் மீதும் காட்ட முடியாத கோபத்தில் நான் உரக்க சத்தமிட்டேன். வண்டிகள் இப்போது வேகமாக போய்க் கொண்டிருந்தன. என்னுடைய வயதான கால்களால் எப்படி அவற்றுக்கு ஈடுகொடுக்க முடியும்? அவர்கள் என் மகனை என்னிடமிருந்து எடுத்து சென்று கொண்டிருந்தனர். நான் அரண்மனை கதவை அடைவதற்குள் இறந்தவர்களின் சடலங்களை வண்டியிலிருந்து இறக்கி நிலத்தில் ஒரு நேர்கோட்டு வரிசையில் கிடத்த துவங்கியிருந்தனர். கொல்லப்பட்ட கதாநாயகர்களை பார்ப்பதற்கு முண்டியடித்த கூட்டத்தினரை விரட்டுவதற்கு பெரிய கம்புகளை ஏந்திய காவலாளிகள் அந்த உடல்களை சுற்றி நின்றனர். இளவரசனின் சடலத்தை சுமந்து வந்திருந்த ரதம் அரண்மனை கதவுகளை கடந்து அரண்மனை தோட்டத்தை அடைந்திருந்தது. எப்படியோ எல்லோரையும் தள்ளிக்கொண்டு நான் முன்னால் வந்துவிட்டேன். இறந்தவர்களின் உடல்களை எரிப்பதற்கு தேவையான மரக்கட்டைகள் ஒரு வண்டியிலிருந்து கீழே கொட்டப்பட்டன. சிதைகளை அமைப்பதில் ஒரு சிலர் மும்முரமாயினர். என் மகன் அங்கு எங்கோ இருந்ததாகவும் கடைசி முறையாக அவனை நான் பார்க்க விரும்பியதாகவும் ஒரு காவலாளியிடம் நான் கெஞ்சினேன். இறுதியில் ஒரு காவலாளி என் மீது பரிதாபம் கொண்டு உயிரற்ற உடல்கள் கிடத்தப்பட்டிருந்த வரிசைக்கு என் கையை பிடித்து கூட்டிச் சென்றான். இந்த அர்த்தமற்ற போரில் கொல்லப்பட்டிருந்த துரதிர்ஷ்டமான அந்த நபர்கள் ஒவ்வொருவரின் முகத்தையும் நான் கூர்ந்து பார்த்தேன். ஆனால் என் மகன் அங்கு இருக்கவில்லை. அதிகயன் எங்கே? அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? என் மனதில் லேசான நம்பிக்கை முளைத்தது. ஒருவேளை அவன் தன் துணிச்சலை இழந்து எங்கேனும் சென்று ஒளிந்து கொண்டிருக்கக்கூடும். ஒரு சில நாட்களுக்குப் பிறகு அவன் திரும்பி வருவானோ என்னவோ என்று நான் நினைத்து கொண்டேன். அப்போது அரண்மனைக்குள் நுழைய முயற்சித்த கூட்டத்தினரை விலக்கி தள்ளியவாறு அரண்மனை கதவுகள் மெதுவாக மூடப்பட்டு கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். உள்ளே 2 சிதைகள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஒரு சிதையின் மீது இளவரசன் மேகநாதனின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்றின் மீது இருந்த உடல் சந்தேகமின்றி என் பருத்த மகனுடையதுதான். மூடப்பட்டு கொண்டிருந்த கதவுகளை நோக்கி நான் ஓடினேன். எப்படியாவது உள்ளே நுழைந்துவிட வேண்டும் என்ற தவிப்பில் கூட்டத்தினரை முட்டி தள்ளிக்கொண்டும் கத்திக்கொண்டும் ஓடி அரண்மனை வாசலை எப்படியோ அடைந்து விட்டேன். வியர்வையில் தொப்பலாக நனைந்திருந்த காவலாளிகள் கட்டுக்கடங்காத கூட்டத்தினரை கையாண்ட பிறகு எரிச்சலோடும் களைப்பாகவும் காணப்பட்டனர். கதவுகளுக்கு இடையே இருந்த சிறிய இடைவெளியின் ஊடாக நான் உள்ளே நுழைய முயற்சித்தேன். ஆனால் இரக்கமற்ற முறையில் அவர்கள் என்னை வெளியே தள்ளினர். என் வழியை தடுத்த காவலாளியின் முகத்தின் மீது நான் ஓங்கி குத்தினேன். என் வலிமையைக் கண்டு நானே ஆச்சரியப்பட்டேன். ஆஜானுபாகுவாக இருந்த அந்த காவலாளி முதியவனான என்னால் தாக்கப்பட்டு மண்ணில் மல்லாக்க விழுந்து கிடந்தான். அங்கு என்ன நடந்திருந்தது என்பதை மற்ற காவலாளிகள் புரிந்து கொள்வதற்குள் நான் அவர்களை கடந்து ஓடினேன். என்னை தொடர்ந்து எனக்கு பின்னால் இருந்தவர்களும் உள்ளே நுழைய முயற்சித்தனர். இதனால் மற்ற காவலாளிகள்
அவர்களை தடுத்து சண்டையிடுவதில் மும்முரமடைந்தனர். இந்த குழப்பத்தில் நான் என் மகனின் சிதையை அடைந்தேன். அரசன் அவனுக்காக ஏற்பாடு செய்திருந்த சந்தன கட்டைகளால் ஆன சிதையின் மீது என் மகன் அமைதியாக படுத்து கிடந்தான். அவனுடைய உடலின் மீது நூற்றுக்கணக்கான காயங்கள் இருந்தன. அவனுடைய முகம் தனது பட்டிக்காட்டு வசீகரம் முழுவதையும் தொலைத்திருந்தது. மரணத்தில் அவன் ஓர் அசிங்கமான அரக்கனை போல தோன்றினான். ஆனாலும் அவன் என் மகன். என் வாழ்வின் ஒரே நோக்கம் அவன்தான். எந்த அரசனும் அவனை என்னிடமிருந்து பறிக்க நான் அனுமதிக்கப் போவதில்லை. அவன் உயிரோடு இருந்தபோது அவர்கள் அவனை என்னிடமிருந்து எடுத்து சென்றிருந்தனர். அவன் இறந்த பிறகும் என்னால் எட்ட முடியாத இடத்திற்கு அவர்கள் அவனை எடுத்து சென்று கொண்டிருந்தனர். எங்களுடைய சிறிய குடிசையில் அவனுடைய தாயார் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். நான் என் மகனை தனது தாயிடம் கொண்டு போய் சேர்ப்பதை எந்த ராவணனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. துயரமும் வருத்தமும் தோய்ந்த முகத்துடன் அரசன் அங்கு நின்றார். அரசியார் தலைவிரி கோலமாக தரையில் கிடந்து உடல் குலுங்க அமைதியாக அழுது கொண்டிருந்தார். ஒரு சிலர் அந்த 2 சதைகளிலும் கூடுதல் சந்தனக்கட்டைகளை அடுக்கிக் கொண்டிருந்தனர். என் மகனுக்கு இந்த அரண்மனையில் ஆரம்பத்திலிருந்தே ஒருபோதும் எந்த இடமும் இருந்ததில்லை. அவன் உயிரோடு இருந்த காலத்தில் அவன் என் பேச்சிற்கு செவிசாய்க்கவில்லை. அவன் இந்த அரண்மனையில் வெறுமனே ஒரு நாயாகத்தான் இருந்தான். மரணத்திலாவது தன் ஆண்மைத் தன்மையை அவனால் திரும்பப் பெற முடியும். நான் நேராக அரசனிடம் சென்று அவரை துணிச்சலாக எதிர்கொண்டேன். நான் அவரை பார்த்து குனிந்து வணங்கவும் இல்லை. அவர் என் தலையை வேண்டுமானால் கொய்து கொள்ளட்டும், எனக்கு என் மகன் வேண்டும் என்று நான் அவரிடம் கூறினேன். ஆனால் அவர் என்னை வெறுமனே உற்று பார்த்தார். நான் கூறியது அவருடைய காதுகளில் விழுந்தது போல தெரியவில்லை. என் மகன் திரும்ப எனக்கு வேண்டும் என்று நான் கத்தியது எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தது. நான் அங்கு இருந்த உணர்வு அரசனுக்கு இருக்கவில்லை என்பது போல தோன்றியது. அவரது தலைமுடியை பிடித்து இழுத்து அவருடைய காதுக்குள் நான் கத்த வேண்டுமா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நான் அதை செய்வதற்கான மனநிலையில் இருந்தேன். அரசன் மெதுவாக என் முகத்தை பார்த்தார். நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் விம்மினேன். அவர் தன் கையை என் தோளின் மீது வைத்தார். ஆனால் நான் அதை உதறிவிட்டு, என் மகனை என்னிடம் திருப்பித் தாருங்கள் என்று கத்தினேன். அரசியார் தன் துயரத்திலிருந்து உலுக்கப்பட்டு எங்களிடம் வந்தார். ராவணா என்று அவர் மெதுவாக அழைத்தார். பேசுவதே தனக்கு வலி ஏற்படுத்தியது போல அரசியார், அவனுடைய மகனை அவனிடம் கொடுத்து விடுங்கள், அவன் அவனை கொண்டு செல்லட்டும் என்று மெதுவாக கூறினார். அரசனின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவன் என் மகன் என்று அவர் தன் மனைவியிடம் கிசுகிசுப்பான குரலில் கூறினார். இல்லவே இல்லை. அவன் உயிரோடு இருந்தபோது நீங்கள் அதை கூறியிருக்க வேண்டும். மேகநாதன் தான் உங்களுடைய மகன், வேறு யாரும் உங்கள் மகன் அல்ல. நீங்கள் உங்கள் தவறை ஒப்புக்கொண்டு அவன் குழந்தையாக இருந்தபோதே அவனை இந்த அரண்மனைக்குள் கூட்டி வைத்திருந்தால் மேகநாதனை வளர்த்தது போலவே நான் அவனையும் வளர்த்திருப்பேன். ஆனால் நீங்கள் அவனை கைவிட்டீர்கள். இப்போது அவன் மீது நம்மால் உரிமை கொண்டாட முடியாது. உண்மையில் அவன் மீது நமக்கு ஒருபோதும் எந்த உரிமையும் இருந்ததில்லை. ராவணன் தன் கண்களில் கோபம் கொப்பளிக்க என்னை பார்த்துவிட்டு பிறகு தன் மனைவியை பார்த்தார். ஆனால் அரசியார் அவரை கண் நிமைக்காமல் நேருக்கு நேர் பார்த்தார். ராவணனை எதிர்கொள்வதற்கான துணிச்சல் எனக்கு இருக்கவில்லை. எனவே நான் என் விம்மல்களில் என்னை மறைத்து கொண்டு வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டேன். அவனை எடுத்துக்கொண்டு போ. அவன் என் மேகநாதனின் நண்பனாக இல்லாமல் போயிருந்தால் ஒரு நாய் கூட அவனது மரணத்தின் மீது அக்கறை காட்டியிருக்காது என்று அந்த மாபெரும் பேரரசர் என் காதில் கோபமாக கிசுகிசுத்தார். ஆம் அரசே, உங்களுக்காக உயிர் நீத்த என் மகனை போன்ற இளைஞர்களின் மரணம் குறித்து ஒரு நாய் கூட அக்கறை காட்டாது என்பது எனக்கு தெரியும். நீங்கள் வழங்குகின்ற வட்ட வடிவ பதக்கங்களும் உங்களுக்காக தங்கள் உயிர்களை துறக்கின்றவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சில்லறை வேலைகளும், ததும்பி வழிந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பணப்பெட்டகங்களிலிருந்து நீங்கள் தூக்கி எறிகின்ற அற்பமான இழப்பீடுகளும், உங்களுக்காக இறப்பதற்கு இன்னும் அதிக நாய்களை கவர்ந்திழுப்பதற்காக அவற்றுக்கு நீங்கள் போடுகின்ற எலும்பு துண்டுகளை அன்றி வேறெதுவும் இல்லை. என்னுடைய நாய்க்குட்டியை நான் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அவன் தன் கடமையை செய்துவிட்டான். தாய்நாடு
இனப்பெருமை போன்ற உருவமற்ற நோக்கங்களுக்காக இறப்பது எவ்வளவு புகழ்மிக்கது என்பதை இளைஞர்களுக்கு நீங்கள் காட்டினீர்கள். இறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊர்வலத்தை ஏற்பாடு செய்ததன் மூலம் நீங்கள் அவர்களை கௌரவப்படுத்தினீர்கள். ஆனால் பொதுமக்களை முட்டாளாக்கினீர்கள். தங்கள் தாய் நாட்டிற்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்த இளைஞர்களை இந்த நாடு மறந்துவிடவில்லை என்பது குறித்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அரசே, நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான நாடகத்தை நடத்தி இருக்கிறீர்கள். இப்போதும் உங்களுடைய அற்பமான எலும்புகளாலும் 2 நிமிட புகழாலும் தெருமுனையில் கல்லாலான ஒரு நினைவு சின்னத்தாலும் ஈர்க்கப்பட்டு இன்னும் அதிகமான இளைஞர்கள் உங்களுக்காக தங்கள் உயிர்களை கொடுக்க முன் வருவார்கள். ஆனால் அது எதற்கும் பயன்படாது. என் மகன் உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றி இருக்கிறான். இப்போது நான் அவனை அவனது தாயாரிடம் அழைத்துச் செல்கிறேன். நான் இது எதையும் கூறவில்லை. எனக்கு துணிச்சல் இருந்திருந்தால் பிறகு என்னை போன்ற பலருக்கும் அதை எதிரொலிப்பதற்கான துணிச்சல் இருந்திருக்கும். அப்போது இவ்வுலகில் எந்த ராமன்களும் எஞ்சி இருந்திருக்க மாட்டார்கள். நான் எனது அருமை மகனின் தளர்வான உடலருகே சென்று அவனை கட்டி அணைத்தேன். பிறகு நான் அவனை தூக்க முயற்சித்தேன். ஆனால் நெடுங்காலத்திற்கு முன்பே அவன் மிக பெரிதாக வளர்ந்திருந்தான். என் மகனை தூக்குவதற்கு 2 வீரர்கள் எனக்கு உதவினார்கள். அதிகாயனின் உடல் விரைத்து போயிருந்தது. அவனுடைய எடை என்னால் சுமக்க முடியாத அளவுக்கு மிக அதிகமாக இருந்தது. ஒரு தள்ளுவண்டி என் அருகே இழுத்து கொண்டு வரப்பட்டது. அதில் நான் என் மகனை பாந்தமாக கிடத்தினேன். என் கைகளில் நரம்புகள் வலிக்க அந்த கனத்த சுமையை நான் என் சிறிய குடிசையை நோக்கி இழுத்தேன். அவனை பார்ப்பதற்காக அவனுடைய தாயார் காத்து கொண்டிருந்தாள். நான் அரண்மனை கதவுகளை கடந்த நேரத்தில் மேகநாதனின் சிதைக்கு அவனது தந்தை நெருப்பு மூட்டிய போது பெண்கள் பெருங்குரலெடுத்து ஓலமிட்டது என் காதுகளில் விழுந்தது. ராஜ வீதியிலிருந்து திரும்பி என் வீட்டிற்கு இட்டுச் சென்று அழுக்கான கரிய தெருக்களுக்குள் நான் அடியெடுத்து வைத்தபோது அசுரர்களின் இளவரசன் ஓர் அடர்த்தியான சுருண்ட புகையாக மாறியிருந்தான். அவனுடைய தோழனும் வேலைக்காரனும் மாற்றாந்தாயின் மூலமாக பிறந்த சகோதரனுமான என் மகனின் மீது இந்த ஏழை அசுரன் உரிமை கோரியபோது அவன் முற்றிலுமாக மறக்கப்பட்டான். என் மகனின் உயிரற்ற உடல் இருந்த வண்டியை இழுத்து கொண்டு நான் தனியாக நடந்தேன். வெயில் சுட்டெரித்தது. என் உடல் நெடுகிலும் இருந்த ஒவ்வொரு நுண்ணிய துளையிலிருந்தும் வியர்வை வழிந்தது. என் அண்டை வீட்டாரையோ அல்லது நண்பர்களையோ நான் பார்க்கவில்லை. அவர்கள் எல்லோரும் இளவரசனின் இறுதி சடங்கை கண்டு களிப்பதற்காக சென்றிருந்தனர். நான் என் வீட்டை நெருங்கிய போது முன்பொரு காலத்தில் மிக அழகாக இருந்த என் மனைவி வாசல் கதவருகே குனிந்து அமர்ந்திருந்ததைக் கண்டேன். தன் மகன் திரும்பி வருவதற்காக ஆர்வத்தோடு காத்திருந்த அவள் எங்களை நோக்கி விரைந்து வந்தாள். ஆனால் வண்டியில் கிடந்த தன் மகனை பார்த்ததும் அவளுடைய மகிழ்ச்சி மறைந்து அதிர்ச்சி அங்கு குடியேறியது. பிறகு தனது மகன் இறந்து விட்டிருந்ததை அவள் மறுத்தாள். இறுதியில் அவனுடைய கொடூரமான தலைவிதியை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் அதிகாயனின் உடலின் மீது விழுந்து அவன் மீது ஓங்கி குத்தினாள். அவனை பலமாக உலுக்கினாள். துயரம் தாழாமல் அவள் தன் தலைமுடியை பிய்த்துக்கொண்டு அலறினாள். ஒப்பாரி வைத்து கொண்டிருந்த தாயையும் இறந்து போன அவளுடைய மகனையும் நான் அவர்களுடைய உலகத்தில் விட்டுவிட்டு ஆக வேண்டியிருந்த காரியங்களை பார்க்க போய்விட்டேன். நான் என் மகனுக்கு ஒரு நல்ல இறுதிச் சடங்கை நடத்த விரும்பினேன். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். சூரியன் முழுவதுமாக மறைவதற்குள் நான் அவனுடைய காரியத்தை செய்து முடிக்க விரும்பினேன். தொடர்ந்து துயரத்தில் இருந்து நான் களைத்து போயிருந்தேன். என் மகன் இறந்து விட்டான். அது நான் இறக்கும் வரை என் இதயத்தில் ஒரு கல்லாக நீடித்திருக்கும். அவனை எரிப்பதற்கு ஏதேனும் விறகுகள் இருக்குமா என்று நான் தேடினேன். ஆனால் ஒரு விறகு கூட அங்கு இருக்கவில்லை. நாங்கள் சமைத்து நெடுங்காலம் ஆகியிருந்தது. நான் அவ்வப்போது எலிகளோ துரதிருஷ்டக்கார அணில்களோ அல்லது என் வழியில் குறுக்கிட்ட முயல்களோதான் எங்கள் உணவாக இருந்தது. தூரத்தில் கூட்டத்தினரின் அழுகை எனக்கு கேட்டது. மேகநாதனின் வீரத்தை பற்றி பெருமையாக புலம்பி அழுத ஒருவனின் குரலும் எனக்கு கேட்டது. கூட்டம் அவனை ஆமோதித்து பதிலுக்கு பெரிதாக உறுமியது. அவர்களுடைய கோஷங்களின் சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க என்னுடைய கோபமும் அதிகரித்தது. எல்லாம் எனக்கு வெறுப்பூட்டியது. என் இனத்தையும் நாங்கள் பரம ஏழைகளாக இருந்ததையும்
தனது இளவரசனுக்காக முட்டாள்தனமாக இறந்து போயிருந்த எனது மகனை எரிப்பதற்கு விறகுகள் கூட இல்லாமல் போன எனது நிலையையும் நான் வெறுத்தேன். என்னுடைய ஏழ்மையான அரண்மனையை தாங்கிய முக்கிய தூணின் மீது நான் எனது கோடலியை இறக்கியபோது ராவணனின் முகத்தை என் மனதில் நினைவுபடுத்தினேன். அடுத்து நான் அத்தூணை தாக்கிய ஒவ்வொரு முறையும் நான் பார்த்திருந்த அல்லது கேள்விப்பட்டிருந்த மாபெரும் மனிதர்களின் தலைகளை ஒவ்வொன்றாக நான் வெட்டி சாய்த்து கொண்டிருந்தது போல நான் கற்பனை செய்தேன். என் மனைவி தன் ஒப்பாரியை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடி வந்து எனக்கு பைத்தியம் பிடித்திருந்ததாக கூறி என்னை பார்த்து கத்தினாள். நான் தொடர்ந்து என் அரண்மனையை துண்டு துண்டாக ஆக்கிக் கொண்டிருந்தேன். அது இப்போது ஒரு விளையாட்டாக மாறியிருந்தது. அதை நான் முழுவதுமாக ரசித்தேன். நான் ஒவ்வொரு முறை ஒரு துண்டை வெட்டிய போதும் விபீஷணன், கும்பகர்ணன், பிரஹஸ்தன், ராமன், லட்சுமணன், சீதை, மண்டோதரி, ஜம்புமாலி, வித்யுஜீவன், குபேரன், வருணன் ஆகியோரை என் மனதில் கற்பனை செய்தபடி வெட்டினேன். ஆனால் நான் அவர்களுடைய தலைகளை சீவுவதற்குள் பெரும் சத்தத்துடன் என் குடிசை மொத்தமாக கீழே விழுந்தது. என்னுடைய அன்பு மகனை சுமந்து நின்ற தள்ளு வண்டியை நோக்கி நான் விரைந்தேன். பிறகு இடிந்து விழுந்து கிடந்த என் குடிசைக்குள் அந்த வண்டியை நான் தள்ளினேன். வண்டி தலைகீழாக கவிழ்ந்தது. அதிகாயனின் உடல் குவியலாக கிடந்த மரத்துண்டுகளின் மீது உருண்டு விழுந்தது. நான் என்னுடைய அண்டை வீட்டுக்காரனின் வீட்டிற்கு சென்றேன். அவனுடைய வீட்டின் பூசை அறையில் எப்போதும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நான் அவனுடைய வீட்டின் கதவை தள்ளி திறந்து அச்சிறிய விளக்கு இருந்த மூலைக்கு விரைந்தேன். நான் என் வேட்டியை எடுத்து எண்ணெயில் நனைத்தேன். அது உடனடியாக நெருப்பு பிடித்தது. எரிந்து கொண்டிருந்த வேட்டியை தூக்கி கொண்டு நான் வெளியே ஓடினேன். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை எங்களுடைய வீடாக இருந்திருந்த இடிபாடுகளில் இருந்து தனது சிறிய பொக்கிஷங்களை மீட்க என் மனைவி முயற்சித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளை விலக்கி தள்ளிவிட்டு மதமதவென எரிந்து கொண்டிருந்த அந்த துணியை அந்த குவியலின் மீது எறிந்தேன். நான் எரிந்த வேகத்தில் அந்த நெருப்பு அணைந்தபோது ஒரு கணம் நான் மூச்சை பிடித்து நின்றேன். பிறகு வெஞ்சினத்தோடு அந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. எனக்கு சொந்தமான அனைத்தையும் அது கபலீகரம் செய்தது. அது என் மகனை விழுங்கியது. அதிகாயன் தன் இளவரசனை பின்தொடர்ந்து போய்விட்டிருந்தான். தனது சகோதரனைப் போலவே அவனும் வீர மரணம் எய்தியிருந்தான். ஆனால் அவன் கருத்த தோளுடன் பிறந்து நகரின் தவறான பகுதியில் வளர்ந்திருந்ததுதான் அவன் செய்திருந்த மிகப்பெரிய குற்றம். எனவே அவனை புகழ்ந்து முழக்கமிடுவதற்கோ உடன் முழங்குவதற்கோ அவனுக்கு யாரும் இருக்கவில்லை. ஆனால் நெருப்பு மட்டும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடந்து கொண்டது. என் மகனையும் அரசனின் மகனையும் அது ஒரே மாதிரிதான் விழுங்கியது. அது எல்லாவற்றையும் சுத்தமாக வழித்து துடைத்ததைக் கண்டு நான் திருப்தி அடைந்தேன். சூடான கண்ணீர் ஒட்டிப்போன என்னுடைய கன்னங்களை சுட்டன. நெருப்பு முற்றிலுமாக அணைந்து சாம்பல்கள் இலங்கையின் செந்நிற மண்ணில் விழுந்தபோது வானம் உடைந்து பேய் மழை பெய்யத் துவங்கியது. மழையின் சீற்றம் குறைந்தபோது என் மகன் மற்றும் என் வீட்டின் எச்ச சொச்சங்களை அது முழுவதுமாக அடித்து சென்றிருந்தது. என் இழப்பு என் மனதில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு மந்தமான வலியாக மாறியிருந்தது. நான் எங்கள் மகனின் சிதைக்கு தீ மூட்டிய போது என் மனைவி எந்த இடத்தில் கிடந்தாளோ அந்த இடத்தை விட்டு அவள் சிறிது கூட அசைந்திருக்கவில்லை. எனக்கு பசித்தது. ஒருவேளை அரண்மனை கதவுகளுக்கு வெளியே ஏழைகளுக்கு இப்போது உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சமயங்களில் அது வழக்கமாக நிகழ்ந்த ஒன்றுதான். நான் எழுந்து நின்று என் உடலை குலுக்கினேன். நான் வேகமாக சென்றால் ஒருவேளை எனக்கு ஒரு சாப்பாட்டு பொட்டலம் கிடைக்கக்கூடும். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என் மனைவிக்கும் ஒரு பொட்டலத்தை என்னால் கொண்டு வர முடியும். யாரேனும் எனக்கு சிறிது மதுவையும் கொடுக்கக்கூடும். நான் அரண்மனையை நோக்கி நடக்கத் துவங்கினேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 58. ஓர் அரசன் என்ற முறையில் நான் தோற்று போயிருந்தேனா? நான் ராவணன் பேசுகிறேன். எதிரி மிக அருகில் இருந்தான். முடிவை என்னால் பார்க்க முடிந்தது. ஆனாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நேற்று நான் என் மகனின் சிதைக்கு தீ மூட்டினேன். இப்போது மரணம் வரை ராமனோடு சண்டையிடுவதைத் தவிர
செய்வதற்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. அது அவனுடைய மரணமாக இருக்கலாம், அல்லது என்னுடையதாக இருக்கலாம். ஆனால் நான் எதற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன்? என் சாம்ராஜ்யம் நொறுங்கி விழுந்து விட்டிருந்தது. என் மகன் இறந்து போயிருந்தான். என் அரசியின் கௌரவம் வீதிக்கு வந்திருந்தது. இப்போது என்ன மிச்சமிருந்தது என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நான் கவனமாக திட்டமிட்டு கட்டியிருந்த இந்த அழகான நகரமும், நெடுங்காலத்திற்கு முன்பு தேவர்களிடமிருந்து நான் சூறையாடியிருந்த புதையல்களும், என் எதிரியின் மனைவியாக இருந்த மகளும் மட்டுமே இப்போது எனக்கு எஞ்சியிருந்தனர். ஆனால் என்னிடமிருந்த ஒவ்வொன்றாக பறிபோய்க் கொண்டே இருந்ததால் என்னிடம் எஞ்சியிருந்தவற்றை நான் இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டேன். ஆனாலும் கடற்கரையில் உள்ள பாறையின் மீது கடலின் அலைகள் தொடர்ந்து வந்து மோதுவது போல என் மீது அடிமேல் அடியாக விழுந்தது. நான் காயப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தேன். நான் உள்ளுக்குள் மிகவும் தளர்வுற்று கொண்டிருந்தேன். வாழ்வதற்கான விருப்பம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போனது. நான் பொக்கிஷமாக மதித்த விஷயங்கள் இப்போது அர்த்தமற்றவையாக ஆகியிருந்தன. வடக்கில் இருந்த ஒரு முக்கியத்துவமற்ற சாம்ராஜ்யத்தின் பக்குவமற்ற இளவரசன்தான் ராமன். என் மகன் மேகநாதனை விட ஒரு சில வருடங்கள் மூத்தவன் அவன். இந்தியா இதுவரை பார்த்திராத ஒரு பேராற்றல் மிக்க பேரரசன் நான். அயோத்தி ஓர் அடிமை மாநிலம். ஆனால் என்னுடைய சாம்ராஜ்யம் எப்படி இப்படி சுக்குநூறாக நொறுங்கியது? வாலியின் மரணம்தான் எல்லாவற்றையும் புரட்டி போட்டிருந்ததா, அல்லது விபீஷணனின் நம்பிக்கை துரோகம்தான் அதற்கு காரணமா? என்னுடைய கண்ணோட்டத்தை நான் எப்போது தொலைத்தேன்? பொருளாதார ரீதியாகவும், கலாச்சார ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும் நாங்கள் மிக மேன்மையான நிலையில் இருந்தும் கூட எங்களுக்கிடையே நிரந்தரமாக நிலவிய உட்பூசல்களால் அசுர சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் தேவர்கள் வசமாயின. எங்களுடைய வரலாற்றையும் என் மக்களை பற்றியும் எனக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. நான் என் சாம்ராஜ்யத்தை ஓர் இரும்பு கரத்துடன் ஆண்டு வந்திருந்தேன். நம்பிக்கையான மக்களை மட்டுமே அதிகாரம் நிறைந்த பதவிகளில் நான் அமர்த்தி இருந்தேன். யாரெல்லாம் தீவினைக்கு அஞ்சாதவர்கள் என்றும், என் அரியணையை அபகரிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும், பின்னாளில் அவர்கள் எனக்கு எதிராக திரும்பக்கூடும் என்றும் நான் சந்தேகப்பட்டேனோ, அவர்கள் மீது நான் எப்போதும் ஒரு கண் வைத்திருந்தேன். எப்பேற்பட்ட ஒரு முட்டாள் நான்! பிரகஸ்தனை போன்றவர்களை நான் கண்காணித்தேன். கும்பகர்ணன் எப்போதும் மது மற்றும் போதை மருந்துகளின் உலகில் வீழ்ந்து கிடப்பதை நான் உறுதி செய்தேன். ருத்ராக்கனைப் போல இயல்பாகவே கொடூரமான மனிதர்களுக்கு அளவுக்கதிகமான அதிகாரம் கிடைக்காதபடி நான் பார்த்து கொண்டேன். 7 கடல்களின் தளபதி, அசுர கடற்படையின் ஆணை அதிகாரி போன்ற கவர்ச்சிகரமான பட்டங்களை கொடுப்பதன் மூலம் வருணனை போன்ற ஒரு கடற்கொள்ளையனை என்னால் விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று நான் முட்டாள்தனமாக நம்பினேன். நான் என் சகோதரியின் கணவனான வித்யுத் ஜீவனை கொன்றிருந்தேன். சமய பற்று கொண்டவனைப் போல தோன்றிய விபீஷணன் போன்ற மக்களும், கணக்கர்களின் உலகில் மூழ்கியிருந்த அதிகார மனப்பான்மை கொண்டவனைப் போல தோன்றிய ஜம்புமாலி போன்றவர்களும் தன் நாட்டின் மீதும் தன் அரசன் மீதும் தான் கொண்டிருந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படையாக தெரிவிப்பதற்கு ஒருபோதும் சளைக்காத லங்கினி போன்ற பெண்களும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தனர். பேராற்றல் வாய்ந்த நண்பர்கள் எனக்கு இருந்தனர். ஆனால் தேவை எழுந்தபோது நான் தனிமரமாக நின்றேன். என் சாம்ராஜ்யம் எஃகால் உருவாக்கப்பட்டிருந்ததாக நான் நினைத்தேன். ஆனால் ஒரு புயல் வந்தபோது அது வெறும் வைக்கோலால் கட்டப்பட்டிருந்ததை நான் கண்டுபிடித்தேன். நான் யாரையெல்லாம் நம்பியிருந்தேனோ அவர்கள் அனைவரும் எனக்கு துரோகம் இழைத்தனர். என்னுடைய உளவுத்துறை குறித்து நான் மிகுந்த பெருமிதம் கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது மக்களை எடை போடுவதில் இப்படிப்பட்ட அடிப்படை தவறுகளை நான் எப்படி செய்தேன்? நான் மீண்டும் முதலில் இருந்து துவக்க விரும்பினேன். ஆனால் 2வது வாய்ப்பு வரும் அளவுக்கு வாழ்க்கை அவ்வளவு நீண்டதல்ல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நான் என் 2 கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். நான் மாபெரும் சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்கியிருந்தேன். ஆனால் இப்போது காலங்கள் மாறியிருந்தன. என்னை சுற்றியிருந்த அனைத்துமே சுக்குநூறாகிக் கொண்டிருந்தன. எனக்கு எந்த பின் வருத்தமும் இருக்கவில்லை.
நான் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன். இந்த சுய பச்சாதாபம் போதும். என்னால் முடிந்த அளவிற்கு சிறப்பாக செய்வதற்கான நேரம் வந்திருந்தது. நான் தோற்கக்கூடும். ஆனால் என் மக்களுக்கு கடைசி முறையாக ஒரு பிரம்மாண்டமான தோல்வியை கொடுக்க வேண்டியது எனது கடமை என்பதை நான் அறிந்தேன். அவர்கள் மட்டும்தான் எனக்கு எந்த துரோகமும் செய்திருக்கவில்லை. அவர்கள் எனக்கு கொடுத்திருந்த அன்பிற்கு பதிலாக நான் அவர்களுக்கு என்ன செய்தேன்? என் அசுரர்களுக்காக நான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தது குறித்து நான் பெருமைப்பட்டேன். அவர்களுக்கு நான் மதிப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருந்ததாக நான் நினைத்தேன். ஆனால் ஒருவேளை நான் தவறு இழைத்திருக்கக்கூடும். நான் கருணை உள்ளத்தோடு கூடிய ஒரு கொடுங்கோலனாக இருந்தேன். ஆனால் நிச்சயமாக நான் ஒரு மகாபலியாக இருக்கவில்லை. நான் என் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்கவில்லை. மக்களுடைய துயரங்களை நான் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டேன். பெரிய நகரங்கள், பிரம்மாண்டமான கோவில்கள், அகலமான சாலைகள், சிறப்பான துறைமுகங்கள், பெரிய கப்பல்கள், அதிகரிக்கப்பட்ட வாணிகம், மேம்படுத்தப்பட்ட வியாபாரம், உலக அளவில் என் நாட்டை பிரபலப்படுத்துவது, எனது நாட்டை உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாடாக ஆக்குவது போன்றவை குறித்து நான் மும்முரமாக உழைத்துக் கொண்டிருந்த போது எளிமையான அடிப்படையான ஒன்றை நான் மறந்துவிட்டேன். நான் என் மக்களை மறந்துவிட்டேன். மினுமினுப்பான நகரங்கள்தான் முன்னேற்றத்தின் அடையாள சின்னங்கள் என்று நான் நினைத்தேன். சாக்கடைகளில் வாழ்ந்த மக்களை பற்றி நான் மறந்துவிட்டேன். நான் ஆடம்பரமான விருந்துகளை கொடுத்தபோது என்னுடைய மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு சாப்பாட்டிற்கே வழியிருக்கவில்லை என்பதை நான் மறந்தேன். பிரகஸ்தன் இதை எனக்கு சுட்டிக்காட்டியிருந்தான். ஆனால் அவ்விஷயம் குறித்த பேச்சு எனக்கு சலிப்பூட்டுவதாக இருந்தது. செல்வம் தானாகவே கீழ்மட்டத்தை சென்றடையும் என்று நான் நினைத்தேன். தெருக்களில் நின்று தங்கள் எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கும் தங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கும் நான் என் மக்களுக்கு கொடுத்திருந்த சுதந்திரம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்ததாகவும் அதை கொண்டு அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றும் நான் நினைத்தேன். மக்களை தங்களுடைய படைபலத்தால் கட்டுப்படுத்தி தங்களது இராணுவ ஆட்சியாலும் வெட்கங்கெட்ட படுகொலைகளாலும் அவர்களை அச்சுறுத்தி வெறும் கொடுங்கோலர்களாகவும் காட்டு மிராண்டிகளாகவும் இருந்த மற்ற ஆட்சியாளர்களைப் போல நான் இருக்கவில்லை என்பது குறித்து நான் பெருமிதம் கொண்டிருந்தேன். அரசன் அதிகாரம் கொண்டவனாக இருந்தாலும் கூட கிராமங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்துகளிடம்தான் உண்மையான அதிகாரம் இருக்கும்படியான ஓர் அமைப்பு முறையை அசுரர்களாகிய நாங்கள் உருவாக்கி இருந்தது குறித்து நான் பெருமை கொண்டிருந்தேன். இதை உலகிற்கான ஒரு மாதிரியாக நான் நிலைநிறுத்தி இருந்தேன். நான் உதாசீனப்படுத்தி இருந்த ஏழைகளும் துரதிருஷ்டசாலிகளும் தான் எனக்கு ஆதரவாக இருந்தனர். தாங்கள் தான் அதிகமான இழப்பை சந்திக்க நேரிடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். வாழ்வில் தங்களால் சிறந்து விளங்க முடியும் என்று தங்களுக்கு நம்பிக்கையூட்டிய சுதந்திரம் தங்களிடமிருந்து பறிபோய்விடும் என்பதும் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. நான் அதிக கவனம் செலுத்தி ஆதரவு காட்டி வந்திருந்த பணக்காரர்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் அப்பட்டமாக என் எதிரியின் பக்கம் சேர்ந்து கொண்டனர். அல்லது யுத்தத்தில் ஒருவன் முழுமையாக வெற்றி பெறுவதற்காக மதில் மேல் பூனையாக காத்திருந்தனர். அந்த வெற்றியாளன் யார் என்பது இன்று தீர்மானிக்கப்பட்டுவிடும். எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஏதோ ஒரு சக்தி எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானித்ததா? ஆனால் நான் என்ன தவறு செய்தேன் என்பதுதான் இன்னும் எனக்கு தெரியவில்லை. மக்களை எடை போடுவதில் நான் தவறுகளை செய்திருந்தேன். ஆனால் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் நிலை குலைவதற்குரிய காரணமாக அவை இருக்க வாய்ப்பில்லை. இது கேட்பதற்கு அபத்தமானதாக இருக்கலாம். ஆனால் பரிதாபமான மனிதர்களாகிய நாம் காற்றில் பறக்கும் சருகு போன்றவர்கள் என்பதையும், விஷயங்கள் திட்டமிட்ட முறையில் நடக்காமல் திடீரென்று நடக்கின்றன என்பதையும் அறிந்து கொள்ளும் அறிவு முதிர்ச்சி என்னிடம் ஏற்பட்டிருந்தது. நான் ஒரு மிகப்பெரிய பாவி என்றும் அடுத்தவனுடைய மனைவியை என் அரண்மனையில் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் நடுத்தர வர்க்கத்தினர் கூறிக்கொண்டிருந்தனர். கடந்த காலத்தில் நான் பல பெண்களை கற்பழித்திருந்ததாகவும் என் அந்தப்புறத்தில் இன்னும் ஏராளமான பெண்கள் இருந்ததாகவும் ஒரு வதந்தி உலா வந்தது. என்னுடைய அரசாங்கம் கரை படிந்தது என்றும்
எனது அரசாங்க அதிகாரிகள் பொதுமக்களின் வயிற்றில் அடித்து பெரும் சொத்துக்களை குவித்திருந்தனர் என்றும் அவர்கள் கூறினர். நான் தான் உலகிலேயே மிகப்பெரிய முட்டாள். இவர்களுடைய தங்க முலாம் பூசப்பட்ட ரதங்கள் வேகமாக செல்வதற்காக ஏழைகளின் குடிசைகளை இடித்து தள்ளி அங்கு மாபெரும் சாலைகளை அமைத்து இவர்களை நான் கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருந்தேன். புறம் பேசிய இந்த கும்பல்கள் தங்களது மாளிகைகளையும் இன்பத் தோட்டங்களையும் கட்டுவதற்காக விவசாயிகளை தங்களது வளமான நிலங்களில் இருந்து நான் விரட்டியிருந்தேன். நடுத்தர வர்க்கத்தினருக்கு அருவருப்பாக இருந்தது என்பதற்காக நடைபாதையில் வசித்த ஏழைகள் மீது எனது காவலர்களை நான் ஏவினேன். பிழைப்பு தேடி என்னுடைய நகரங்களுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வந்து ஆங்காங்கே இருந்த வெற்றிடங்களில் ஒரு பணக்காரனின் ரதம் நிற்பதற்கு தேவையானதை விட குறைவான சின்னஞ்சிறிய இடத்தில் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தங்க வைத்து வாழ்க்கை நடத்திய ஏழைகளை நான் துரத்தி அடித்தேன். இந்த பணக்கார பெருச்சாளிகளின் நீரூற்றுகளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது என்பதற்காக வயல்களில் இருந்து தண்ணீரை எனது நகரங்களுக்கு திசை திருப்பினேன். கிராமங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக இருந்த நதிகளை இந்த மக்களின் அழகு குளியல்களுக்காக நகரங்களுக்கு திசை திருப்பினேன். இதனால் ஏழைகள் தாகத்தால் தவிக்கவோ அல்லது மடியவோ நேரிட்டது. அல்லது பணக்காரர்களுடைய வீட்டில் வேலைக்காரர்களாகவும் தோட்டக்காரர்களாகவும் சமையல்காரர்களாகவும் விறகு வெட்டிகளாகவும் இருப்பதற்காக நகரங்களுக்கு கூட்டம் கூட்டமாக குடிபெயர நேரிட்டது. பருத்து கொழுத்திருந்த வர்க்கத்தினருக்கு பட்டாடைகள், தங்கம் மற்றும் அதிக விலை உயர்ந்த கற்களால் ஆன அணிகலன்கள் போன்றவற்றை விற்பனை செய்வதற்கு பெரிய விற்பனை வளாகங்களை கட்டுவதற்காக எனது யானைகள் சிறிய குடிசைகளை இழுத்து கீழே தள்ளின. இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தின் மூலமாகவும் நான் வசூலித்த வரிகளால் எனது கருவூல பெட்டகங்கள் நிரம்பி வழிந்தன. நான் அவர்களிடம் வரி வசூலித்ததால் அதிகமான சாலைகளை அமைத்துக் கொடுக்குமாறு அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தினர். துறைமுகங்களில் தங்களுடைய சொகுசு படகுகளை நிறுத்துவதற்கு போதிய இடங்கள் இல்லை என்று அவர்கள் குறை கூறினர். தங்களுக்கு போதிய கேளிக்கை வாய்ப்புகள் இல்லை என்று அவர்கள் வெறுப்பு கொண்டனர். இந்த நாட்டில் எதுவுமே ஒழுங்காக செயல்படவில்லை என்றும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் மாசுபட்டிருந்தது என்றும் குறை கூறி என்னுடைய ஆட்சியை நியாயப்படுத்தும் விதத்தில் தங்களுக்காக ஏதேனும் செய்யுமாறு அவர்கள் என்னிடம் வலியுறுத்தினர். எனவே நான் இன்னும் அதிகமான குடிசைகளை இடித்து தரைமட்டமாக்கினேன். அதிக அணைகளை கட்டினேன். ஏழை விவசாயிகளை அதிக எண்ணிக்கையில் வேறு இடங்களுக்கு குடிபெயர வைத்தேன். இவற்றின் ஊடாக என்னுடைய நகரத்தை நெரிசல் மிக்க ஒன்றாக ஆக்கினேன். நான் பெரிய கோவில்களை கட்டினேன். அங்கு கடவுளின் பெயரால் பூசாரிகள் மக்களை சுரண்டினர். அதிக அகலமான தெருக்களையும் நான் கட்டினேன். ஒரு வேளை சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் துன்புற்ற மக்கள் மலர்களின் அழகை ரசிப்பதற்காக பல மலர் செடிகளையும் நான் நட்டு வைத்தேன். மதுவும் பெண்களும் நிரம்பி வழிந்த இன்ப விடுதிகள் செயல்படுவதற்கு நான் அனுமதி அளித்தேன். நான் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பிரியமானவனாக ஆனேன். அவர்களுடைய பாராட்டு எனக்கு போதையூட்டியது. வளர்ச்சிக்காக அவர்கள் என்னை புகழ்ந்தனர். நான் என் நாட்டை முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருந்ததாக முட்டாள்தனமாக நினைத்தேன். நான் எனது நகரங்களின் ஜொலிப்பை பார்த்தேன். ஆனால் துயரம் சூழ்ந்த துர்நாற்றம் வீசிய அழுகிக் கொண்டிருந்த பகுதிகளின் இருட்டிற்கு என் கண்களை மூடிக்கொண்டேன். ஜொலிப்பு மட்டுமே முக்கியம் என்று நான் நம்பினேன். அப்போது ராமன் எங்கள் வாசலில் வந்து நின்றான். எல்லாமே தலைகீழாக மாறியது. எதிரி என்னை அழைத்த நேரத்தில் நடுத்தர வர்க்கத்தினர் சுவடு தெரியாமல் காணாமல் போயினர். அவர்கள் தங்கள் வீட்டு வரவேற்பறைகளுக்குள் தங்களை புதைத்து கொண்டனர். திடகாத்திரமான தங்களுடைய மகன்களை அரசாங்கத்திடமிருந்து ஒளித்து வைத்தனர். தேவைப்படும் நேரத்தில் அவர்களுடைய குழந்தைகள் தங்கள் நாட்டிற்காக தங்கள் உடல்களையும் மனங்களையும் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் அக்குழந்தைகளின் கல்வி செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் யாரும் தங்கள் நாட்டின் உதவிக்கு வரவில்லை. நாட்டுப்பற்று என்ற பெயரில் ஏழை விவசாயிகளும் நடைபாதை வாசிகளும் மட்டுமே தங்களுடைய மகன்களை தங்கள் தாய் நாட்டிற்காக தியாகம் செய்தனர். அயல் நாட்டில் கல்வி கற்ற சமஸ்கிருத மொழி பேசிய வெற்றிலையை குதப்பிக் கொண்டிருந்த செல்வந்தர்கள்
தங்கள் பதுங்கு குழிகளுக்குள் இருந்து கொண்டு எனக்கு அறிவுரைகள் கொடுத்தனரே தவிர வேறு எதையும் செய்யவில்லை. ஏழைகளுக்கு நான் எரிந்திருந்த எலும்பு துண்டுகளுக்கு அவர்கள் தங்கள் இரத்தத்தால் பதிலீடு செய்தனர். என்னுடைய தலைநகரம் எரிந்தபோது அதை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக நகரை சுற்றிலும் இருந்த நாட்டுப்புறங்களில் இருந்து உழவர்கள் ஒன்று திரண்டு வந்தனர். அவர்களில் சிலர் தங்களுக்கு கிடைத்தவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கவும் செய்தனர். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுமாறு முதன்முறையாக நான் என் காவலர்களுக்கு உத்தரவிட்டேன். எனக்கு ஓர் இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தால் பணக்காரர்களுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பேன். ஒருவன் ஒரு பணக்கார வணிகனின் மகனாக இருந்தாலும் சரி, ஓர் அருவருப்பான பூசாரியின் மகனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிச்சைக்காரனின் மகனாக இருந்தாலும் சரி, இராணுவ சேவையை அவனுக்கு நான் கட்டாயமான ஒன்றாக ஆக்கியிருப்பேன். தொழில்நுட்ப பள்ளிகளிலும் மருத்துவ பள்ளிகளிலும் படித்து பட்டம் பெற்று வெளியே வரும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் கிராமப்புறங்களில் சேவை செய்வதை நான் கட்டாயமயமாக்கியிருப்பேன். நான் ஆனால் இப்போது அதனால் என்ன பயன்? இந்த எண்ணங்களை நான் எண்ணிக் கொண்டிருந்ததே எனக்கு இரண்டாவதாக ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்பதை சுட்டிக்காட்டியது. அவை லட்சியவாத கனவுகள். அவை எனது சொந்த நடுத்தர வர்க்கத்து ஏக்கங்களின் சுவடுகள். சின்னாபின்னமாக்கப்பட்ட என் இளமை பருவத்து விருப்பங்களின் துகள்கள். அதிகாரம் முன்பு என்னை கரைப்படுத்தி இருந்தது போல மீண்டும் என்னை மாசுபடுத்தும். லட்சியங்கள் மடிந்து போய் எப்போதும் போல புதையுண்டு கிடக்கும். லட்சியவாதம் என்பது அதிகாரத்திற்கான ஒரு கருவி மட்டுமே என்பதை புரிந்து கொள்வதில்தான் உண்மையான ஞானம் அடங்கியுள்ளது. நானோ அல்லது ராமனோ நாளை இறந்தாலும் கூட உலகம் எப்போதும் போல செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். துரதிர்ஷ்டசாலிகள் தொடர்ந்து துரதிர்ஷ்டசாலிகளாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் இருப்பர். புதிய புரட்சிகள் ஏற்படலாம், புதிய யோசனைகள் தழைக்கலாம், புதிய நெறிமுறைகளும் ஒழுக்க நெறியும் பழையவற்றை காணாமல் போக செய்யலாம். புதிய தீர்க்கதரிசிகள் பிறக்கலாம், புதிய அரசர்கள் இவ்வுலகை ஆளலாம், புதிய மதங்கள் முளைத்து அவை ஒன்றோடு ஒன்று சண்டையிடலாம், புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படலாம். ஆனால் எல்லாமே முன்பு போலவே இருக்கும். குற்ற உணர்வு கொள்வதால் என்ன பயன்? என்னால் முடிந்ததை நான் செய்தேன். என்னால் இன்னும் சிறப்பாக செய்திருக்க முடியும். ஆனால் யாரால் தான் தாங்கள் செய்திருந்ததை விட அதிக சிறப்பாக செய்திருக்க முடியாது? புகழ், பணம், அதிகாரம் ஆகிய அனைத்தையும் போரில் வெற்றி பெறுபவன் எடுத்துக்கொள்வான். கவிஞர்கள் அவனை புகழ்ந்து பாடுவர். காலம் செல்லச் செல்ல அவனை பற்றிய புராணங்கள் பெருகும். வெற்றியாளன் நல்ல பண்பு நலன்களின் மொத்த உருவமாக சித்தரிக்கப்படுவான். அவன்தான் எல்லோரை விடவும் சிறந்தவனாக ஆவான். ஒவ்வொரு மனிதனையும் போலவே அவனும் தன் வாழ்வில் நல்ல காரியங்களையும் மோசமான காரியங்களையும் செய்திருப்பான். என்றாலும் வெற்றியாளனின் நல்ல செயல்கள் மட்டுமே மிகப்படுத்தப்படும். அவனது மோசமான செயல்கள் நினைவிலிருந்து முற்றிலுமாக துடைத்தெறியப்படும். வெற்றியாளனின் நடவடிக்கைகளை சமுதாயத்தில் வழக்கத்தில் உள்ள ஒழுக்க நெறிகளால் நியாயப்படுத்த முடியாவிட்டால் அவன் தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்படுவான். கடவுளை யாரால் கேள்வி கேட்க முடியும்? இவ்விதத்தில் என் நாடு பல கடவுள்களை உருவாக்கியது. வழி எதுவாக இருந்தாலும் சரி, வெற்றி பெற்ற ஒவ்வொருவனும் ஒரு கடவுளாகவோ அல்லது ஓர் அவதாரமாகவோ ஆகியிருந்தான். வீழ்த்தப்பட்டவர்களை பொறுத்தவரை எப்போதுமே அது நேர் எதிரானதாகவே இருந்தது. ஆனாலும் வினோதமாக இவை எதுவுமே எனக்கு இப்போது முக்கியமாக படவில்லை. பிரபஞ்சத்தில் நான் எவ்வளவு முக்கியத்துவமற்ற நிலையில் இருந்தேன் என்பதை என்னால் உணர முடிந்தது. அது என்னை ஒரு சுயநலவாதியாக ஆக்கியது. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நான் வெறுமனே ஒரு முக்கியமற்ற புள்ளி மட்டுமே எனும்போது நான் மட்டுமே எனக்கு முக்கியமானவனாக இருந்தேன். நான் மரணமடையும் போது எனக்கான அனைத்தும் என்னுடன் சேர்ந்து மடிந்துவிடும். என்னுடைய மரணத்திற்குப் பிறகு என் மக்களுக்கு நிகழவிருந்த எதுவும் என் பிரச்சனை அல்ல. மரணம்தான் கடைசி நிறுத்தமாக இருக்கும் என்பதையும் அதற்கு அப்பால் வேறு எதுவும் கிடையாது என்பதையும் நான் அறிந்திருந்தேன். நான் நிலத்தோடு நிலமாக, நீரோடு நீராக, காற்றோடு காற்றாக, நெருப்போடு நெருப்பாக மறைந்து விடுவேன். அப்போது எல்லாம் நின்றுவிடும். ஆனால் நான் தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நான் மீண்டும் திரும்பி வர விரும்புவேன்.
யார்தான் அதை விரும்ப மாட்டார்கள்? பிடிவாத குணம் கொண்ட என் மகள் சீதை அமர்ந்திருந்த தோட்டத்தை நோக்கி நான் நடந்தேன். அவள் இன்னும் கோபத்தில் இருந்தாள். நான் என் மகளை பார்க்க விரும்பினேன். நேரம் கிடைத்தால் என் மனைவி மண்டோதரியுடனும் ஒரு சில நிமிடங்களை செலவிட வேண்டும். பிறகு யுத்த களத்தில் ராமனை நான் நேருக்கு நேர் எதிர்கொள்வேன். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.